பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல 1 day 5 ட்ரெக்கிங் ஒரு சேலஞ்சிங்கான வீடியோ தான். உங்களால முடிஞ்சா பண்ணிட்டு கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த 5 ட்ரெக்கிங் ஒரு நாள்ல எது பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். முதல்ல நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது மஹிமபுரா ரங்கநாத சுவாமி டெம்பிள். இது பெங்களூர்ல இருந்து சரியா ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. நெலுமங்கலால இருந்து சரியா ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு சூப்பரான ட்ரெக்கிங் ஸ்பாட் தான் இது. இது பாத்தீங்க அப்படின்னா சரியா ஒரு 300ல இருந்து 350 படிக்கட்டுகள் நம்ம ஏறி போனாலே மலையோட உச்சிக்கு போயிடலாம். இங்க இருந்து நீங்க சிவகங்கை பெட்டா அதை பார்க்கலாம், சூப்பரா வியூ பண்ணலாம். இது ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான பிளேஸ். 10ஆம் நூற்றாண்டுல இருந்தே இருக்கு. ஆல்மோஸ்ட் 1000 வருடங்களுக்கு பழமையானது. ஆனா அந்த பழமையான கோயிலை இப்ப நீங்க பார்க்க முடியாது. எல்லாமே டெமாலிஷ் பண்ணி புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். இந்த இடத்துல கருட பகவான் இங்க தவம் செஞ்சதா கூட சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ஒரு வரலாறு நிறைஞ்ச ஒரு இடம். கண்டிப்பா நீங்க பெங்களூர்ல இருந்தீங்கன்னா ஒரு டைமாவது பயணிக்க வேண்டிய ஒரு இடம். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் இதுதான். இந்த இடத்துல காத்து அப்படின்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சீனிக்கான பிளேஸ், இயற்கை சூழ்ந்து இருக்கும். விண்டர் டைம்ல ரெய்னி சீசன்ல வந்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், பச்சை பசேல்னு அப்படியே உங்களை ஈர்க்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. சோ நான் சொன்ன மாதிரி 300ல இருந்து 350 படிக்கட்டுகள் நம்ம பயணிச்சோம் அப்படின்னா இந்த இடத்த முடிச்சிடலாம். சோ முதல்ல நம்ம ட்ரக் பண்ண ஸ்பாட் இது. படிக்கட்டுகள் சூப்பரா இருக்கு, எல்லாரும் பண்ணலாம். இன்னொன்னு, நம்ம இந்த ட்ரிப்பை முழுக்க முழுக்க ஃபேமிலியா தான் பண்ணோம். நம்ம பிளஸ் ஒய்ஃப் 2 குழந்தைங்க. சோ அவங்க எல்லாருமே கோஆப்பரேட் பண்ணாங்க. ஸோ காலையில 7 மணிக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் முதல் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பும் போது ஒரு 8 o'clock அந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கியாச்சு. ஸோ ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. செகண்ட் ஸ்பாட் தான் நீங்க இப்ப பார்க்க போறது, ஆலடஹள்ளி ரங்கநாத சுவாமி டெம்பிள். அங்கிருந்து சரியா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. ஸோ பெங்களூர்ல இருந்து பாத்தீங்கன்னா சரியா ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இந்த ரங்கநாத சுவாமி டெம்பிள் தான் நம்ம அடுத்தது பயணிச்சது. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா சரியா ஒரு 250ல இருந்து 300 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப்ஸ் ப்ராப்பரா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இரண்டாவது பயணம் ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 9 o'clock அந்த டைம் தான் இது ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எளிமையாவே இது இருந்தது. ஏன்னா படிக்கட்டுகள் எல்லாம் சூப்பரா வச்சிருந்தாங்க. அதனால ரொம்ப ஈஸியா நம்ம பயணிச்சு மேல போக முடிஞ்சது. ஆர்ச்சி இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோல நம்ம முழுமையா 5 ட்ரெக்கையும் சூப்பரா பண்ணோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் போயிருந்தோம். இந்த கோயிலோட வரலாறு அப்படின்றது எதுவுமே நம்ம இன்டர்நெட்ல தேடி பார்த்தோம், பெருசா எதுவும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது வரலாறு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்ல மிஸ் பண்ணாதீங்க. இந்த கோயில் ஒரு சிம்பிளான ஒரு மலையில தான் இருந்தது. மலையோட ஷேப்பே ஒரு எக் ஷேப்ல அந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி மேல இருந்து பேக் சைட்ல ஃபாரஸ்ட் அந்த மாதிரி அமைப்பு. பீகாக், எக்கச்சக்கமான பீகாக்ஸ் இங்க இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலி நிறைய சவுண்ட் போட்டு இருந்தது. இந்த மலைக்கு பேக் சைட்ல இருந்தும் நம்ம அந்த சிவகங்கை பெட்டாவை சூப்பரா வியூ பண்ணலாம். ஸோ இந்த 2 மலைகளுக்கும் பக்கத்திலே தான் அந்த சிவகங்கை அந்த ஹில் இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த ரெய்னி சீசன் அந்த டைம்ல போயிருந்ததுனால சின்ன ஒரு குளம் மாதிரி எல்லாமே அந்த மலைக்கு மேல இருந்தது. ஸோ கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலை இறக்கமும் ரொம்ப எளிமையா இருந்தது. ரொம்ப கடினமான ஒரு பயணம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டாவது மலையும் சூப்பரா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 அந்த மாதிரி டைம்ல முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம இங்க இருந்து பயணிச்சு போனதுதான் ரொம்ப அட்வென்ச்சரான, கிரேசியான, டஃபஸ்ட் ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிராவல்ல. மூன்றாவது இடம் சிவகங்கை பெட்டா. இது பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4500 ஃபீட் உயரத்துல, அடி உயரத்துல இருக்க ஒரு பிரம்மாண்டமான வரலாறுகள் நிறைஞ்ச ஒரு இடம். இது தக்ஷண காசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்த எக்கச்சக்கமான மங்கிஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பயணிக்கிறது அவசியம். நிறைய மங்கிஸ் இருக்கும். நிறைய போற வழியிலே உங்களுக்கு ஒரு ஒரு 10ல இருந்து 15 கோயில்களுக்கு மேல வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லானது. நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய தீர்த்தங்கள் இருக்கு இந்த மலையில. இத சிவகங்கை அப்படின்ட்டு எதுக்கு சொல்றாங்கன்னா தீர்த்தங்கள் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த மலை சிவலிங்க ஷேப்ல இருக்கும். அது எதுக்காக அப்படின்றத நம்ம லாஸ்ட்ல மேல போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது என்னது, எதனால அது லிங்கம் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது தெளிவா தெரியும் உங்களுக்கு. இந்த இடம் ஃபர்ஸ்ட்ல 12th செஞ்சுரிக்கு முன்னாடி எல்லாமே இது ஒரு ஜெயின் சைட்டா தான் இருந்திருக்கு, ஜெயினிசம் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்துசமா இது கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஹொய்சலா ராணி
தவம் செஞ்சு உயிர் நீத்ததா சொல்லப்படுற இடம். அவங்க வந்து சாந்தலா தேவி அப்படின்ற ராணி, அதோட கல்வெட்டு கூட ஒரு இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 12th செஞ்சுரியில இருந்தும் பழமையான ஒரு இடம் தான் இது. நிஜமா சூப்பரா இருந்தது. நிறைய விஷயங்கள் நம்ம சுத்தி பார்த்தோம். இந்த இடம் வந்து ரொம்ப டஃப்பான இடம். லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஏறுற பயணம் தான் வந்து கடினமா இருக்கும். காத்து அதிகமா இருக்கும். மலையோட உச்சியில இருக்க கோயில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. மலையோட உச்சியில ஒரு பசவண்ணா ஸ்டாச்சு, நிறைய பசவண்ணா ஸ்டாச்சு நீங்க ஸ்பாட் பண்ணீங்க. அதுல மலையோட உச்சியில இருக்கு பாருங்க, அதுதான் வேற லெவலு ஹைலைட்டு. அதை பார்த்தாலே அவ்வளோ அந்த உச்சியில நம்ம வந்து செங்குத்தா மலை ஏறுற மாதிரி இருக்கும். ஆனா ஸ்பெஷலா ஃபேமிலியோட போனீங்கன்னா மங்கீஸ் ரொம்ப ரொம்ப அட்டாக் பண்ணும். கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி நான் சொன்னேன், இது எப்படிடா சிவலிங்க ஷேப்ல இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்டி தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க. இதுதான் அந்த லிங்கம், சிவலிங்கம் எப்படி இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு. ஒரு பெரிய கோட்டை, பிரம்மாண்டமான கோட்டை எல்லாம் இங்க இருக்குது. அதே மாதிரி பிரம்மாண்டமான நந்தி ஸ்டாச்சு எல்லாமே இருக்க ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ். எல்லாருமே நிறைய பேர் ஒன் டே ட்ரிப் இது பண்ணுவாங்க. அடுத்தது 4வது பிளேஸ். இதுவும் கிரேசியா அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ் தான். 4வது பிளேஸும் நிஜகல் பெட்டா. இது பாத்தீங்க அப்படின்னா சரியா பெங்களூர்ல இருந்து ஒரு 65 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு பிளேஸ் தான். இதுவும் நிறைய வரலாறுகள் நிறைஞ்ச இடம். இந்த இடமும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2500 அடி ஃபீட் உயரத்துல இருக்க ஒரு கோட்டை. இந்த மலையேற்றம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப எளிமையா இருக்காது. அதே மாதிரி பெருசா நீங்க மக்களை இங்க பார்க்க முடியாது. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமானது. எக்கச்சக்கமான மங்கீஸ் இருக்கும் இங்க. அங்கே விட சிவகங்கை பெட்டா விட இங்க வந்து நிறைய மங்கீஸ். பெரிய அளவுல இன்னும் டூரிஸ்ட் பார்க்காம இருந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். யாருமே இல்ல, நம்ம தான் தனியா ட்ரக் பண்ணிட்டு இருந்தோம். மத்தியான வேலை அந்த டைம் தான் நம்ம இங்க வந்துட்டோம். ஆக்சுவலி ஒரு 2 o'clock அந்த மாதிரி டைம்ல இங்க வந்தோம். படிக்கட்டுகள் ரொம்ப ப்ராப்பரா இல்ல. ஸோ ஃபேமிலியா போயிருந்ததால நம்ம ஆல்ரெடி 3 மலையேற்றம் முடிச்சிட்டோம். 4வது மலை வித் கிட்ஸ். நிஜமா அவங்களே கிரேசியா எல்லாருமே ட்ரக் பண்ணோம். ஆக்சுவலி சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மலை பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 17th செஞ்சுரியில மைசூர் மகாராஜாக்கள் தான் கட்டியிருக்காங்க. இதை யார் கட்டினா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கதேவராய உடையர் அப்படின்றவர் தான் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹைதர் அலி கைப்பற்றாங்க. இந்த இடத்துல முக்கியமான சம்பவம்னு பாத்தீங்கன்னா ஹைதர் அலிக்கும் மராட்டிய மன்னர்களுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த பேட்டில், அதுதான் வந்து ஹைலைட்டான பிளேஸ் ஸ்பாட் இந்த கோட்டையை கைப்பற்றதுக்காக. மலையோட உச்சியில இருந்து இந்த வியூ வந்து நீங்க பாக்கணும்னா மலையோட உச்சிக்கு போயே ஆகணும். அந்த ட்ரெயின் NH4 நேஷனல் ஹைவே அந்த ட்ராக்கு வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா மலையோட இடையில பாதியில ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்கு. அதை மிஸ் பண்ணாம பார்க்க போனோம். அங்கதான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கல் மண்டபம், பெரிய நிறைய கோயில்கள் சந்நிதிகள் அந்த இடத்துல இருந்தது. ஆனா அதே இடத்துல ஒரு தர்கா, தெப்பக்குளம் எல்லாமே இருக்குது. ஏன்னா இந்த இடம் ஹைதர் அலி அவங்க எல்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறதுனால இரண்டுமே இருக்குது. ஹிந்துசமும் இருக்கு, முஸ்லீம் அந்த அவங்களோட பள்ளி வாசல் அது எல்லாமே இருக்கு ஆக்சுவலி. ஸோ சூப்பரான ஒரு பிளேஸ், பச்சை பசங்க இயற்கை சூழ்ந்த வேற லெவல் இருந்தது. நிஜமாவே ஒரு புது அனுபவம். 4வது ட்ரக்கிங் முடிக்கும் போது கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம். வேற அவங்க எல்லாம் நம்ம எனர்ஜெட்டிக்கா தான் இருந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போலான்ட்டு இங்க ரெஸ்ட் எடுத்தோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கோட்டை வந்து ரொம்ப கம்பீரமா பிரம்மாண்டமா இருந்தது. இது வந்து ஆர்மி கேம்ப் ஆகும். அப்புறம் வந்து மருந்து பொருட்கள் எல்லாம், வெடிமருந்து எல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட கோட்டைன்னு சொல்லப்படுது. ஸோ எவ்வளவு உண்மைன்னு தெரியல. பட் அதனால இதை ரொம்ப பிரம்மாண்டமா கம்பீரமா ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்களாமா. அடுத்த இடம் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல், ரொம்ப ஹைலைட்டான ஒரு பிளேஸ். பசாதி பெட்டா இல்லது மந்தாரகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸா பேசப்படுற ஒரு இடம். நம்ம மலையேற்றம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல நீங்க பாக்குற இந்த இடங்கள் எல்லாம் தெரியும். ஒரு ஒரு புத்தர், ஜெயினோட ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பீகாக் ஷேப்ல ஒரு பில்டிங் எல்லாமே கீழே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ரக்கிங் ஆரம்பிச்சோம் அப்படின்னா இதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்பாட்டு. இந்த இடத்துக்கு மட்டும் ஆஃப்டர்நூன் போயிடாதுங்க, ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஏர்லி மார்னிங் அல்லது ஈவினிங் டைம் வர்றது பெஸ்ட். இது வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ஜெயின் சைட் தான். இது வந்து ஆல்மோஸ்ட் 12th செஞ்சுரி அந்த டைம்ல உள்ளது. ஆனா அந்த பழமையான ஏதாவது கோயில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இல்ல. இங்கேயும் புதுசா உருவாக்கி இருக்காங்க. ஆனா நிறைய இடங்கள் இருக்கு. இங்கேயும் மேல மலையோட உச்சியில போய் கோயில்கள் நிறைய சந்நிதிகள் உள்ள எழுப்பியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் நீங்க பார்க்கலாம். ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் பிளேஸ் இதை முடிக்கும் போதே ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 6 o'clock ஆயிடுச்சு. கொஞ்சம் டயர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவமா இருந்தது. 5 ட்ரக்கிங் ஒரே நாள்ல. உங்களால பண்ண முடிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க முடிச்சிட்டு பந்தாவா வந்து பெங்களூருக்கு ரிட்டர்ன் பேக் போயிட்டோம். சோ இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட ஒவ்வொரு வீடியோவும் தனியா நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு விரிவா எக்ஸ்பிளனேஷனா வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க ஒரே நாள்ல நான் சொன்ன மாதிரி இந்த 5 முடிச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ. பாய்.